வணக்கம். அம்பாள் துணை, முருகன் துணை. இன்னைக்கு ஒரு அருமையான நாள். இன்னைக்கு 1008வது கோவில் மண்ணை எடுக்க போகிறோம். அந்த ஒரு நாள் கடந்த ஒரு வருஷம் 2 மாதமாக பல பேர் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்களே, அந்த நாள் இன்றைய நாள். இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏரியாவில் லைன் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட லைஃபாக போட்டு காட்டலான்னு பார்க்குறோம். 1008வது கோவில் மண் கூச்சிங் மாத்தாங் என்ற ஒரு ஏரியாவில் இருக்கின்ற மகாமாரியம்மன் ஆலயத்திலே இது எடுக்க போகிறோம். இந்த ஒரு நாளுக்காக பல பேர் என்னை விஷ் பண்ணி பல பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க. அவங்களுக்கும் ஒரு நிறைவான நாளாக இருக்க போகுது. இன்றைக்கி நான் தொடங்கிய இந்த ஒரு பயணம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கினேன். ஸோ இன்றைக்கே அதுக்கு ஒரு முடிவு வரப்போகுது. இந்த 1008 கோவில் மண்ணும் குலிம் மேரா எஸ்டே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்கு நம்ம வேலை ஸ்தாபனம் செய்ய போகிறோம். வருகின்ற நவம்பர் 1ஆம் தேதியும் நவம்பர் 2ஆம் தேதியும். நவம்பர் 1ஆம் தேதி மண் யாத்திரை செய்கிறோம். 1008 பேர் இந்த கோவில் மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு அம்பாளுக்கு சீராக கொடுத்து நவம்பர் 2ஆம் தேதி பூமிக்குள்ளே இறக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, எனக்கு டிஎம் பண்ணுங்கள், மேல் விவரங்கள் நான் தரேன். ஸோ இந்த 1008வது கோவில் மண் முதல் முறையாக லைவ் பண்ணி காட்ட போகிறேன். இந்த கோவிலுக்கும் பல பேர் வரணும்னு என்ன வச்சுருந்தீங்க, அந்த கோவில் இந்த லைவ் மூலியமாக பார்க்குறது வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டைமிங்கை பார்த்துக்குங்க. எப்படி பார்த்தாலும் காலையில் 10 மணிக்கு மேலுக்கு தான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வேளையில் இந்த 1008 கோவில் மண்ணும் கொடுக்க முன் வந்த எல்லா கோவில் நிர்வாகத்துக்கும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவது, எங்களோட குலிம் மேரா எஸ்டே ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தோட நிர்வாகத்துக்கும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பயணத்தில் முழு ஆதரவு தந்து ஒத்துழைப்பு தந்து இந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு உதவி செஞ்சதுக்கு. அடுத்து நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணி பல பேர் பல கோவிலுக்கிட்ட ஆதரவு தெரிவித்து நம்ம கோயிலில் மண் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தகவலும் தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோஸ் பார்த்தவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் காமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த எல்லையில் இருக்கிற கோவிலில் போய் எனக்காக அனுமதி கேட்டு என் கூடயே அந்த கோவில் மண்ணை எடுத்து தந்த அந்த கோவில் அந்த எல்லை காவல் தெய்வத்துக்கு, அதாவது எனக்கு உதவி செஞ்சவங்களை எல்லை காவல் தெய்வம் சொல்லுவேன், அவங்கள அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். குலிம் மேரா எஸ்டேட் அம்பாளுக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஆறுபடை முருகருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது மறவாமல் என்னோட குடும்பத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கடந்த ஒரு வருஷமாக நான் அதிகம் நேரம் வீட்டில் இருந்ததே இல்லை. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த பயணத்தை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண என்னோட மனைவியும் என்னோட மனைவி மக்களும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது போக அவ்வப்பொழுது இந்த விஷயத்துக்கு சொந்த செலவு இருந்துச்சு, பிறகு எனக்கு ஸ்பான்சர்ஷிப் வருவாங்க, அவ்வப்பொழுது சப்போர்ட் பண்ணுவாங்க. கோயில் நிர்வாகத்தும் மிஸ்டர் சங்கரனுக்கும் மிஸ்டர் விஜய் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா டெஃபினெட்லி இந்த ஒரு பயணத்தை முழுமையாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. நான் நினச்ச இடத்துல அந்த குறிய எடுக்கிற இடத்துல போய் எடுக்கிறதுக்கு அந்த வாய்ப்புகள் அமையாது. ஓம் சக்தி பராசக்தி 1008வது ஆலயத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பயணம் உங்களுக்கான பயணம்.